வணக்கம். ஒரு வெங்காய வியாபாரி அந்த காலத்தில் நாம் அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு கப்பலில். கப்பல் வந்து கடலில் போயிட்டே இருக்குது. போகிறப்போ அந்த கப்பல் வந்து பழுதாயிட்டு நின்றுது, ரிப்பேர் ஆகிட்டு நின்றுது. அது ஒரு தீவுக்கிட்ட நிற்கிறது. அந்த தீவில் இருக்கிற மக்கள் வந்து இது வரைக்கும் வெங்காயத்தை பார்த்ததில்லை, சாப்பிட்டதில்லை. நின்ன உடனே வந்து எல்லாம் பார்க்குறாங்க, இது மூட்டை மூட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அள்ளி போட்டு இவரையும் கூட்டிகிட்டு அவங்க இந்த ஊரில் இருக்கிற அந்த தீவோட ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவரை. அந்த ராஜா கேட்குறாரு, என்னது இதெல்லாம் அப்படின்ட்டு. இது வந்து வெங்காயம் ராஜா, இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ராஜாவுக்கு வந்து வெங்காயம் சமைச்சு தராரு. அதை சாப்பிட்ட ராஜா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டே பார்த்ததில்லை, வெங்காயம் சாப்பிட்டதில்லை அந்த தீவு மக்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, இது எங்கே விளையுது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்க நாணயம் வந்து இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ தங்க நாணயம் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இவர் வந்து அந்த தீவு விட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு வரப்போ இவர் யோசிக்கிறாரு, கப்பல் பழுதாயிட்டு என்னது, இதுக்காக நம்ம வந்து அதுவும் ஒரு வகையில் நல்லதாயிடுச்சு, பாரு இவ்வளோ பணம் வந்து கிடச்சிருக்கு, இவ்வளோ தங்கம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு இந்த விஷயத்த, இந்த மாதிரி ஆச்சு, கப்பல் நின்றுச்சு, இந்த மாதிரி நான் வந்து தங்கம் ராஜாவுக்கு சமைச்சு கொடுத்தேன், அது அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு எனக்கு ஒவ்வொரு தங்க நாணயமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இருந்தால் இவர் வீட்டு பக்கத்தில் இருந்த பூண்டு வியாபாரி, ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் பொறாமையிடுது. ஸோ இவன் மட்டும் தங்கம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான், வெங்காயத்தை கொடுத்து நாம் போகிறோம் பூண்டு எடுத்துகிட்டுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி அதே மாதிரி அந்த தீவுக்கு போயிட்டு பூண்டு அங்கே வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா பூண்டியாக அந்த மக்கள் வந்து அந்த தீவு மக்கள் வந்து சாப்பிட்டதில்லை அந்த காலத்தில். ஸோ ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், இவ்வளோ டேஸ்ட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, பூண்டு எல்லாம் போட்டு நீ சமைச்சு கொடுத்த, ரொம்ப பிடிச்சி போச்சு, உனக்கு என்ன வேணும் கேளுன்ட்டு. ஸோ நம்ம தங்கத்தை கேட்டால் எங்கே வந்து நம்ம தங்கம்னா இதை விட வைரம் இல்லை வைடூரியம் இந்த மாதிரி கொடுப்பாங்களாங்காட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை திறக்கல. ராஜா உங்களுக்கு தெரியாதில்ல, உங்களுக்கு எது உங்கள் நாட்டிலே ரொம்ப மதிப்புமிக்க பொருள் ஏதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூண்டு வியாபாரி அந்த ராஜா கிட்ட கேட்டிருக்காரு. அந்த ராஜா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூண்டு மூட்டைக்கும் ஒவ்வொரு வெங்காயம் மூட்டையை அவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ பூண்டு வியாபாரிக்கு வெங்காயம் கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தீவில் வெங்காயம் ரொம்ப மதிப்புமிக்க பொருளாக இருந்துச்சு. ஏன்னா முதல்ல வெங்காய வியாபாரி போயிட்டு அந்த தீவு மக்களுக்கு இது பண்ணதுனால. ஸோ இவர் வந்து வருத்தமாக வாங்கிட்டு வர்றாரு. இந்த ஒரு கதை தான். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, மற்றவங்க பண்ணுற பிஸ்னஸ் மற்றவங்க பண்ணுற மாதிரியே நாமளும் வந்து ட்ரை பண்ணி பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு யூனிக்காக ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா தனித்துவமாக தெரியாது. ஸோ நம்மளுடைய வேலை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு இதுவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பர்சனல் லைஃப்லையும் சரி, அஃபிஷியல் லைஃப்லையும் சரி, அந்த ஒரு ஸ்டைல் வந்து நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா சூப்பராக முன்னேற்றே வரலாம். நன்றி. மற்றவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையுமே அது கரெக்டாக வராது. அதுக்கான கதை தான் இது. நன்றி, வணக்கம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.